ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெய்னாஸ் சமையல். இன்னைக்கு மண்பானையில் ரொம்ப ஸ்பைசியான நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி. மண் சட்டி சூடானதும் 100 ml நல்லெண்ணெய், 3 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கணும். நாட்டுக்கோழி கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனா சுவையா இருக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். நல்லா சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த உடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நாம மல்லித்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கணும். இப்ப எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்திக்கணும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கணும். இப்ப நாம கழுகி சுத்தம் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழி பீசஸை சேர்த்திக்கணும். நாம நாட்டுக்கோழி பீசஸை கழுகறதுக்கு முன்னாடி மஞ்சள் 1 ஸ்பூன், எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அப்பதான் கவுச்சி இருக்காது. பிறகு சிக்கனை கழுவி எடுத்துக்கணும். இப்ப சிக்கன் மசாலால படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நாட்டுக்கோழிக்கு நம்ம தண்ணி விட தேவையில்லை. நாட்டுக்கோழி வேகும் போது அதுவே தண்ணி விடும். இப்ப நல்லா கலரி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க, நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கும். இப்ப ஒரு கலரி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச ஜீரக மிளகு பவுடர் கூட 1/2 மணி நேரம் ஊற வச்ச கசகசாவை சேர்த்து அரைச்சிக்கணும். சிக்கன் பாதி வெந்த உடனே அரைச்சி வச்சிருக்க கசகசா, மிளகு, ஜீரகத்தை சேர்த்திக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இப்ப நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம வாங்கின நாட்டுக்கோழியில முட்டை இருந்துச்சு. நம்ம சிக்கன் போடும் போதே இந்த முட்டையை போட்டு வேக வச்சிருந்தா அது கரைஞ்சிருக்கும். அதனால தான் நான் அதை தனியாக எடுத்து வச்சு சிக்கன் வெந்த உடனே போடுறேன். இப்போ மூடியை போட்டுட்டு தீயை அணைச்சிட்டு அப்படியே தம் விட்டுறணும். 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தா மண்பானையில் செஞ்ச ஸ்பைசியான நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி ரெடி. பாருங்க, கிரேவி எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.